வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் குரூப் 4 அந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி படிக்கலாம், அதாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2014 விஏஓ எக்ஸாமில் வந்து கேட்டது தமிழுக்கு வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். இதே மாதிரி 2011லேருந்து 2013 வரைக்கும் இருக்கிற ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கி 2014க்கான விஏஓ எக்ஸாமுக்கு நடந்த தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அதோட ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் சரியாக பொறுத்துக. நூலாசிரியர் நூல் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். சுரதா வந்து பார்த்திங்கன்னா எச்சில் இரவு, இதோட ஆன்சர் எச்சில் இரவு 1. அடுத்து பாருங்கள், முடியரசன். முடியரசன் ஆன்சர் வந்து 4வது இருக்குது இல்லையா, பூங்கொடி 2. அடுத்து வாணிதாசன், இதற்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், கொடிமுல்லை. வாணிதாசன் வந்து கொடிமுல்லை. அடுத்தது ஆலந்தூர் மோகனரங்கன், பள்ளி பறவைகள். அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்க. மடகொடி அவ்வூர். அப்போ இதற்கான சரியான இணை வந்து ஆப்ஷனில் என்னென்னு பார்க்கலாம். அன்மொழி தொகை சேய்மை சுட்டு, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயரினும் ஓம்பப்படும். இதில் பயின்று வரும் மோனை சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். 3வது கொஸ்டின் ஆன்சர் ஒழுக்கம் ஒழுக்கம், இதுதான் இதனுடைய மோனை சொற்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இச்செய்யுளில் பயின்று வரும் மோனை எது? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். 4வது கொஸ்டின் ஆன்சர் பொழிப்பு மோனை. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது, மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5வது கொஸ்டின் ஆன்சர் இயற்சீர் வெண்டலை. ஜஸ்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நிறைய மாடல் வந்து நம்மளுக்கு தெரியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் ஹாலில் நமக்கு எக்ஸாம் எழுதும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூவோடு சேர்ந்த நார் போல உவமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா உயர்வு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பார்க்கலாம். தி ஜானகிராமன், ஆன்சர் செம்பருத்தி. ஜானகிராமன் ஆன்சர் வந்து செம்பருத்தி. அடுத்தது கா நா சுப்பிரமணியன், ஆன்சர் பெரிய மனிதன். அடுத்தது சா கந்தசாமி, சாயாவனம். சாயாவனம். கா கந்தசாமி சாயாவனம். அசோகமித்திரன் ஆன்சர் கரைந்த நிழல்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் பாருங்க. கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார்? சிவப்பிரகாச சுவாமிகள். ஆப்ஷன் டி சரியான விடை. 9வது கொஸ்டின், சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் போற்றி கலிவெண்பா. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை, போற்றி கலிவெண்பா. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, குண்டலகேசி. பின் வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை? குண்டலகேசி சமண இலக்கியம் இல்லை. ஆப்ஷன் சி சரியான விடை. பின்வரும் பட்டியலில் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழ் புலவர் சரித்திரம். தமிழ் புலவர் சரித்திரம். ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று கலம்பகம். அடுத்தது பாருங்கள், இதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆர் பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கலம்பகம் அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் சரியான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்க்கலாம். 12வது கொஸ்டின், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ சரி, அதே மாதிரி ஆரும் சரி. ஆப்ஷன் சி
அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன்டெலிஜென்ட். ஆப்ஷன் பி இன்டெலிஜென்ட். அடுத்தது 14வது கொஸ்டின். மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தமக்கு தகைசால் புதல்வர் டேஸ். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுது. இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா 14வது கொஸ்டின் ஆன்சர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தமக்கு தகைசால் புதல்வர். இந்த பாடல் ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின் வருவனவற்றுள் ஈர்போதல் முன் நின்ற மெய் திரிதல் என்னும் விதிகளின்படி புணர்ந்தது எது? இந்த ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கதிரோன். ஆன்சர் வந்து செங்கதிரோன். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. 16வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது? புறம் சிறந்த ஊர்னு கொடுத்துருக்காங்க. பாக்கம் கடற்கரை சிற்றூர் கொடுத்துருக்காங்க. குப்பம் குறிஞ்சி நில வாழ்விடம் கொடுத்துருக்காங்க. பட்டினம் கடற்கரை நகரம் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் பொருந்தாத பொருள் எது அப்படின்னு தான் இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். 16வது கொஸ்டின் ஆன்சர் குப்பம் குறிஞ்சி நில வாழிடம். குப்பம் குறிஞ்சி நில வாழிடம். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? இந்த ஆன்சரில் ஆப்ஷனில் பாருங்கள். G.U. போப். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர்? ஆன்சர் அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின் வருபவருள் யார் சைவ அடியார் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல யார் வந்து சைவ அடியார் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19வது கொஸ்டின். பெரிய வாச்சான் பிள்ளை. ஆப்ஷன் டி சரியான விடை. பெரிய வாச்சான் பிள்ளை. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இதற்கு ஆன்சர் பார்க்கலாம். பிடர்தலை ஏறியவர் அப்படின்னு சொன்னால் யார்? கொற்றவை. சுத்தானந்த பாரதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏழைப்படும் பாடு. அடுத்து வாவே சு ஐயர். இது பார்த்தீங்கன்னா கமல விஜயம். வாவே சு ஐயர் வந்து கமல விஜயம். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி ஞானரதம். அடுத்து வீராசாமி செட்டியார் வினோதரச மஞ்சரி. அடுத்த கொஸ்டின். பிடர்தலை ஏறியவர். இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொற்றவை. பிடர்தலை ஏறியவர் வந்து ஆன்சர் வந்து கொற்றவை. அடுத்தது எழுவருள் இளையவர். இதுக்கு ஆன்சர் பிடாரி. எழுவருள் இளையவர் ஆன்சர் வந்து பிடாரி. அடுத்தது இறைவனை நடனமாட செய்தவர் பார்த்தீங்கன்னா பத்ரகாளி. இறைவனை நடனமாட செய்தவர் பத்ரகாளி. அடுத்து தாருகன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. தாருகன் மார்பை பிளந்தவர் வந்து துர்க்கை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடலுக்குரிய அரசன் டேஸ். 22வது கொஸ்டின் ஆன்சர் நந்திவர்மன். ஆன்சர் வந்து நந்திவர்மன். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின். தாமரை இலை தண்ணீர் போல இந்த உவமை உணர்த்தும் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பற்றின்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி பற்றின்மை. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் இது. அடுத்து வேடன் வந்து சிங்கத்தை வீழ்த்தினான். இது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க. வேடன்
சிங்கத்தை வீழ்த்தினான் அப்படின்னு சொல்கிறது தனி வாக்கியம். ஆன்சர் வந்து தனி வாக்கியம், ஆப்ஷன் ஏ. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்க. கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இதற்கு என்ன வினா வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டின். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சவங்க கமெண்டில் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.